இப்போ என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் அது ஸ்கெலட்டன். ஓ நோ 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 இராடே கோமாளி. ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டானு. என்ன 2 பேர் இருக்கீங்க? ஒருத்தன் அடிக்கிறதே பெரிய விஷயம். ஐயா உள்ள போயிடுச்சு. அப்பா. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு கேம் தான் பிளே பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பிளாக்னு ஒரு ஹார்ட் மோட் கேம் பிளே இருக்கு. அந்த கேம் பிளே தான் பண்ண போறோம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா கேம்குள்ள போயிடலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கை மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்ட்டு வுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் வந்து இருக்குது. பட் ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே எடுத்துலாம் சொல்லி எடுத்துட்டேன். சரி ஓகே, மறுபடியும் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸை பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் வுட்டு கிடச்சிது. அதை வச்சு கிராஃப்ட் டேபிள் பண்ணிவிட்டு அந்த கிராஃப்ட் டேபிள் வச்சு நமக்கு மைனிங் பண்ணுறது தேவையான பொருள் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான சாவல் எல்லாம் எடுத்துட்டேன். மறுபடியும் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கன்று வந்துச்சு. ஓகே சரி, அப்புறம் சொல்லிட்டு அதை விட்டுட்டு மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஆடு மாடு கீழே விழாத மாதிரி வந்து பேஸை கொஞ்சம் சேஃபாக பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வீட்டை கொடுத்துட்டு ஐயோ இவனோட கீழே போய் வந்துட்டான். ஓ மை காட். சரி ஓகே, இவனை வீட்டை கொடுத்து பெருசாக்கிடுவோம் கைஸ். ஏன்னா இல்லைன்னா இவனும் கீழே வந்துடுவான். இவனை கொண்டுட்டு நம்ம அந்த விட்டு எடுத்துக்கணும். இவனோட உள்ளு ஓகே போடு, அவ்வளோதான். ஓகே கைஸ், அவனை போட்டு எடுத்தாச்சு. நமக்கு விட்டு தேவைப்படுது, அதனால மரத்தை பார்த்தீங்கன்னா இங்கே மரத்தை நெட்டு விட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து செஸ்ட்டை மேலே வச்சுட்டேன். ஓகே, இப்போ இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் அதில் போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸை பெருசு பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து விட்டு வச்சு அந்த இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் பேஸ் கொஞ்சம் பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை பெருசு பண்ணுறக்குள்ளேயே எனக்கு வெடிச்சே போயிடுச்சு கேஸ். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை நட்டுட்டா நம்ம மரம் வளரவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி வைக்க மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுறலாம். நமக்கு வாட்டர் பாக்கெட் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் கோர் மோடு வந்து 1 பிளாக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு பேஸ் ரெடி பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல மைனிங் பண்ணுறத டிசைன் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வச்சுட்டேன். ஓகே, மறுபடியும் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்பா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆடு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டை வந்து நம்ம பண்ணை பெருசு பண்ணதுக்காக நம்ம பேஸ்மெண்ட்டை பெருசு பண்ண போகிறோம். இப்போ அதை பெருசு பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து ஃபார்ம் கட்ட போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கல் ஃபென்ஸ் இருக்கு கைஸ். அந்த ஜங்கல் ஃபென்ஸ் எடுத்துட்டு படப்படப்படன் ஆட்டுக்கு வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கம்மியாக இருக்குது, அதனால சின்னதாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வீட்டு வேணும். ஏன்னா அப்போனா தான் இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர முடியும். எல்லாம் உள்ள வாங்க. வந்துட்டீங்களா? ஓகே, டோர் இங்கே. ஓகே, அவ்வளோதான், மாட்டிக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா லொகேஷன் மாற்றிட்டேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்சது கைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன், அப்படிதான் இருக்கும். யாரும் ரொம்ப தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான். சரி ஓகே, இப்போ வந்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா அது இன்னொரு இவன் சம்மந்தமே இல்லாமல் கைஸ். சரி மைனிங் பண்ணலாம். இவனை எப்படி அங்கேயே அடைச்சிடுவோம். இருங்க, என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குது, அதை அடிச்சு வெளியே பார்த்துடலாம். இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவன் அப்படியே உள்ள கொண்டே போட்டுடலாம். சீக்கிரம் உள்ள வாடா. என்னடா வெளியே போயாம டேய் காளான். ஓகே கைஸ், இப்போ வந்து அப்படியே உள்ள போட்டு அடைச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம டர்ட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் பேஸை பெருசு பண்ணி இப்போ வந்து நம்ம இங்கே வந்து செடி நட போகிறோம், விவசாயம் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே, நீங்கள் வேகமாக பண்ணிடலாம். என்னடா இவன் வெளியே வந்துருக்கா சம்மந்தமே இல்லாமல் இவன் போகிறான். அத்தாடி, ஓ இவன் இப்படி ஜம்ப் படிப்பானா? ஆட மலைக்கு பிறந்த மலாடு. ஓ மை காட். சரி ஓகே, இவனை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா அவன் உள்ள அடைச்சாலும் மறுபடியும் எப்படி இருந்தாலும் வந்துடுவான். ஏன்னா அவன் ஜம்ப் அப்படி அடிக்கிறான். ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஓகே பிளாக் கீழே போட்டு ஸ்லாப் உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி நட ஆரம்பிச்சிடலாம். இருங்க, தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்ட போகிறோம். எங்கேருந்து இது காணும். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு பேர் உட்டன் வேக்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உழவு ஓட்டியாச்சு. இப்போ வந்து சீட்ஸ் நெட்டு வச்சிடலாம். எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சீட்ஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா வந்து பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இருக்கிற எல்லாத்தையும் நெட்டு விட்டேன். ஓகே கைஸ், ஓரளவு பார்த்தீங்கன்னா என் பேஸ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் டார்ச் லைட் செட் பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு ஃபார்ம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. சீட்ஸ் ஃபார்ம் பாருங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இங்கே நீங்கள் டார்ச் லைட் விழுக மாட்டேது, உந்து தோலை. சரி ஓகே, டார்ச் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டுடலாம். இல்லைன்னா எப்படியாவது போய் கீழே வச்சுட்டு போயிடுவான். நமக்கு மீட்டாச்சு கிடைக்கும். என்னடா ஒன்றுமே கிடைக்கல, இவன் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ கைஸ். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டில் வந்து மைனிங் பண்ண போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து இது போட்டுக்கலாம், ஃபென்ஸு. என்னடா ஃபென்ஸ் பத்தல நினைச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் டேபிள் இங்கே இருக்குது. அதனால அந்த கிராஃப்ட் டேபிள் எடுத்துட்டு ஃபென்ஸ் போட்டுடலாம். ஏன்னா நைட் டைம் பண்ணும்போது ஜோம்பி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபென்ஸ் பத்தலை. அந்த ஃபென்ஸை செட் பண்ணிட்டு இப்போ மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே போகிறோம்.
என்னடா ஓகே கைஸ், மைனிங் தேவையான பொருள் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் மைனிங் பண்ண தேவையான பொருளை கிராஃப்ட் வச்சு எடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ மறுபடியும் இன்னும் நினைச்ச மாதிரி வந்துட்டா மதியா ஜோம்பி குதிரை. ஓகே, இதை போட தெரியாது, நமக்கு தேவையில்லை கைஸ். போட்டலாம் நினைக்கிறேன். ஐயோ, நான் எடுத்து ஒரு மரம் வந்துச்சு. ஓகே சரி, அதை எடுத்துருவோம். உட்டு ஃபார்ம் வச்சு கரெக்டாக போச்சு. ஓகே, போடு சாவ் பார்த்தீங்கன்னா அவருடைய போட்டு தெளியாச்சு. இப்போ என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், இவன் அப்படியே கொண்டு போய் நம்ம ஆடு ஃபார்ம் விட்டுறலாம் இருங்க. ஓகே, வாடா சீக்கிரம் வாடா. எங்கடா வீட்டு எங்கடா? இங்க இருக்கா? ஓகே, இவனை வச்சு தான் இனத்தை பெருக்க போறோம். ஏன்னா நம்மகிட்ட பெட் இல்லை, அதனால பெட்டை சீக்கிரம் ரெடி பண்ணணும். வாடா உள்ள இந்தா நீ சாப்பிடு. ஓகே, சீக்கிரம் குட்டியை போடுங்க. அவ்வளோதான் கைஸ், குட்டியை போட்டுருச்சா? வாவ் சூப்பர். சரி ஓகே, சிவந்தினா இந்த வரந்த மரத்தை முதல்ல எடுத்துடலாம். எல்லாம் டே நமக்கு ஒரு விட்டு கிடைச்சிச்சு கைஸ். ஓகே சிவந்தே, மறுபடியும் நான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இருங்க. பென்ஸ் வச்சுட்டு ஓகே, மறுபடியும் மைனிங் இருக்கா? மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பொருள் கிடைக்கும் தெரியல, பார்ப்போம். என்னடா செஸ்ட்? ஓகே, எல்லா பொருளையும் தூக்கி அங்கே போட்டுடலாம். இன்னும் என்னென்ன பொருள் கிடைக்கும் தெரியலையே. ஓ மை காட் கைஸ், லெவல் அப்கிரேட் வந்துருச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நம்ம மாடு தீனி கொடுப்போம். ஏன்னா கேபிள் ஸ்டோன் வந்துருச்சு. அந்த கேபிள் ஸ்டோனு 30 செகண்ட்ஸ்க்கு அப்கிரேட் ஆகும். அப்புறம் தான் மறுபடியும் மைனிங் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குடிக்கெல்லாம் வீட் கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்கிரேட் ஆயிருக்கு கைஸ். என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், நினைச்சேன் பாத்தீங்களா குட்டப்பா என் ஜோம்பி. இவன் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபென்ஸ்லயும் வச்சுக்கோ, அவனை போட்டு தள்ளிடுவான். முதல்ல இவனை போட்டு தள்ளிடலாம். நீங்களா டேய் சாவடா. இவனோட ஹார்மோன் செம்மையா இருக்கு, சரிங்க எடுத்துக்குவோம். ஓகே, இவன் ஹார்மோன் நம்ம போட்டு பார்க்கலாம் நல்லாக்கான்னு. வாவ் சூப்பர், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டு ஃபுல் பாடியை. சரி ஓகே, மதியம் நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா இது? ஓ மை காட், நினைச்ச மாதிரி இருந்தா கைஸ். மக்களே, ஒரு குற்றவாளி எங்கிட்ட மாத்திக்கிட்டான். இவன் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. போட்டு தள்ளிடலாமா? என்ன தைரியம் இருந்தா நம்ம இதுக்குள்ளே வந்து இருக்கான், 1 பிளாக் இதுக்குள்ளே வந்திருக்கான். இவனை மன்னிக்க முடியாத குற்றம், அதனால இவனை கொண்டுடலாம். என்னடா பாக்குற? இருடா, சாவடா செத்து தொலைடா. ஏண்டா எத்தனை டைம் அடிச்சு கொண்டிருப்பேன். ஓகே, வந்து நம்ம மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா அது? இன்னொருத்தன்? ஓ மை காட், என்ன சாவடா. ஓகே, இப்போ மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐயோ, இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் பறந்துடுவானே, இவனை போட்டு தள்ளிடுறாங்க. ஐயோ, அடிச்சு கொண்டுட்டான். அப்பா செத்து போயிட்டான்டா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து யாரும் வராம தெரியல. நைட் ஆயிடுச்சு. ஐயோ, நினைச்ச மாதிரி வந்துட்டான்டா. மக்கா கிளட்டே. இருடா இங்க ஒருத்தன் வந்தாலே சமாளிக்க முடியாது. 2 பேர் இருக்கானுங்க. சாவடா. ஓப்போ ஒரே செத்துட்டாங்க. ஓகே சரி, கொஞ்சம் பெருசு பண்ண முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, செஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். நம்ம ஆடு ஃபார்ம் ஆடை போட்டு பெட் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நைட்டு படுத்து தூங்கிடலாம். ஏன்னா நைட்டு மைனிங் பண்ணாலே எல்லாம் ஜோம்பிஸ் வருவானுங்க. ஓகே சரி, விளைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னங்க? ஓகே, என்னடா அது? எல்லாம் உட்டு கேபிள் ஸ்டோன் வந்துட்டு இருக்குது. ரைட், ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சீல்டு எடுத்துக்கலாம். சீல்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வா சூப்பர். இதுக்கு மேலே எந்த ஜோம்பி இருந்தாலும் நம்ம அசைக்க முடியாது கைஸ். அடிச்சு சாவடிச்சிடலாம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீல்டு போட்டு கவர் ஆயிட்டேன். வா சூப்பர், வேற லெவல்யா. யாருக்கிட்ட முடியுமா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி வீட்டை கொடுத்து ஆடு குடியில பெருக்க வச்சிருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உட் ஃபார்ம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் உட்டு தேவைப்படுது, அதனால எல்லா உட்டும் எடுத்துக்கலாம். இருங்க, போடு. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா உட்டும் கிடச்சிச்சு ஓரளவுக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு கிடைச்ச அயன் வச்சு நமக்கு தேவையான பொருள் பண்ணிக்கலாம். பிக்காக்ஸ், ஏக்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னடா இது? எல்லாம் உட்டா வந்துட்டு இருக்குது. உட்டு கேபிள் ஸ்டோன் வந்துட்டு இருக்குது. சரி ஓகே, மறுபடியும் அயன் கிடைச்சது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹார்மோன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே கேசி, பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்மோன் கிடைச்சிச்சு. அதுக்கு மேலே போட்டுக்கலாம். வா சூப்பராக இருக்குண்ணா. ஓகே கேசி, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடு ஃபார்ம் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் முடிவு பண்ணேன். எல்லா பக்கமே கொஞ்சம் கவர் பண்ணுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பாக இருக்குது, இதையும் கவர் பண்ணிடலாருங்க. ஒரு பேஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி, வந்து மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாருங்க. ஐயோ, ஒன்டான ஸ்கெலட்டன் இருக்கு போயிடுறா. சாவடா. அப்பா ஒரு வழியாக போட்டு தள்ளுங்க சாணம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரம் இதில் உட்டு நிறைய தேவைப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மரத்தை நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டட்டெல்லாம் கீழே போட்டு. ஓகே, இப்போ வெங்கி விவசாயம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் கைஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டு உழவு ஓட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை நட்டு விட்டுறலாம். அப்போ தான் மரம் சீக்கிரம் வளரும். ஓகே சரி, நமக்கு நிறைய உட்டு தேவைப்படுது. சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் சரி வந்து ஃபென்ஸு கேட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆடு ஃபார்ம் கொஞ்சம் பெருசு பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, எடுத்து விட்றலாம். ஓகே, வந்து ஏதாவது வீட்டு கொடுத்து இனத்தை பெருத்துருவோம். ஓகே, எல்லாம் குட்டியாக போட்டுக்குது. ஓகே,
நமக்கு சாப்பாடு கவலை இல்லை, எல்லாம் வந்துச்சு. ஓகே, இப்போ மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுபடியும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் லூட்டு கிடச்சிருச்சு. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா போய் படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா நைட்டு மைனிங் பண்ணாலே சோம்பி வந்துடுவான். இன்னும் என்ன முடிச்சிருக்கு கைப்புள்ள, தூங்குடா. ஓகே தூங்கியாச்சு. ஓகே இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. ஓகே நம்ம கிடச்ச அயனை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இவருங்க அந்த பேண்ட்டுக்கு வசதி போட்டுக்கலாம். எங்கடா அது காணோம். ஓகே சரி மறுபடியும் நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ கைஸ் மறுபடியும் அப்கிரேட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். நைட் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஓகே சரி படுத்து தூங்கிடலாமா? என்னடா அது? ஓகே கைஸ் ரெடி ஆயிடுச்சா? சரி படுத்து தூங்கிட்டு நம்ம நாளைக்கு காலைல மைனிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். என்னடா ஸ்டோன் அப்கிரேட் ஆகல, நைட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ கைஸ் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். ஐயோ தங்க கவசம் ஜோதி பண்ணிட்டான். சாவுடா 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 சாவுடா. என்ன 2 பேர் இருக்கீங்க? பிக்காலி பேசுறேன். ஓகே கோல்டு கிடைக்குமா? இல்லை கைஸ் கோல்டு கிடைக்கல. சரி ஓகே மறுபடியும் மைனிங் பண்ணாச்சா? இன்னொருத்த என்னடா ஜோமி ஜோமி வந்துட்டு இருக்குது. ஓ மை காட் ரொம்ப மோசமா இருக்கு கைஸ். ஓகே என்னடா லாவா? ஓகே இது வந்து எங்கேயும் சீக்கிரம் எடுத்து வைக்கணுமே, இல்லைன்னா எல்லாத்தையும் பற்ற வச்சிருவானே. சரி ஓகே இங்கேருந்து வேகமாக பற்ற வச்சிருவோம். எங்கடா எங்கடா எங்க இந்த வச்சிடலாமா? இங்க வச்சிருவோம், வேற வழி இல்லை. ஓகே சரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாவா தூக்கிட்டு பக்கெட்டில் தூக்கிட்டு வந்துடலாம். எடுத்தாச்சு. நீ இன்னும் எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டானே. ஓகே இப்போ தான் அழைக்கணும். சீக்கிரம் அலைஞ்சு என்னடா எல்லாமே அலைய தண்ணி ஊற்றி எல்லாம் அழைப்போம். என்னடா அலைய மாட்டேங்குது. ஓ மை காட் கைஸ். ஐயோ எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு போயிருவோம் தெரியுது. ஓ மை காட் எல்லாம் அணைஞ்சிருச்சுப்பா. ஓகே என்னடா அங்கே பற்றிட்டு இருக்குது. ஓ மை காட் என்ன ஆச்சு கைஸ்? இந்த வந்து இந்த இது இருக்கா கைஸ், இது பேர் வந்து இந்த ஸ்லாப் இருக்காடி நமக்கு எங்கே பற்றிட்டுனே தெரிய மாட்டேங்குது. தண்ணி வேறுங்க ஏதாவது கீழே போயிடுது போட்டான். சரி ஓகே மேலே வந்து வச்சுக்குவோம். நீ என்ன பண்ணுறதே ஒன்றும் புரியல. அழைச்சலாம் இப்படி அழைச்சிடலாமா? ஓகே அழைச்சாச்சு கைஸ், அவ்வளோதான். ஓகே தண்ணி எடுத்தாச்சு. தண்ணி சரி ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். இங்கே வேற எங்கேயும் பத்தலை தானே? அவ்வளோதானே. என்னடா இங்கே கருகிற ஸ்மெல் அடிக்குது. இங்கே தான் கைஸ் இங்கே அடிக்குது. எங்கடா மறுபடியும் பற்றிட்டு இருக்குது. என்னோட ஒவ்வொரு ஸ்லாபா காணாம போயிட்டு இருக்குது. எங்கேயோ பற்றிட்டு இருக்குது கைஸ், ஆனால் எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. நீங்கள் பார்த்துடலாம். ஓகே இங்கே கொஞ்சம் ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா மரத்தை வச்சா சீக்கிரம் பற்றிடுது. என்னோட அது அங்கே பற்றிட்டு இருக்குது. ஓ மை காட் கைஸ் அந்த லாவா அங்கே வச்சு பார்த்தீங்களா? அந்த லாவா பண்ணுற வேலை தான். இருங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு வந்து கேபிள் ஸ்டோன் வைக்கணும். இதெல்லாம் வைக்கக்கூடாது. இருங்க அழைச்சிருவோம். அதை அழைச்சிடலாம் அலடா இன்னும் எல்லாம் பற்றிட்டு இருக்குது. ஐயோ ஓ மை காட். ஏய் சீக்கிரம் இன்னும் எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ் ஒரு வழியும் எல்லாம் வந்து ஓ மை காட். ஐயோ கீழே வந்துட்டு ஆல்டு ஒர்க்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு கைஸ். ஆட் கோர் ஓ மை காட் செத்துட்டேன். சரி ஓகே நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுமாதிரி விளாட முடியாது இந்த இடத்த. ஸ்பெக்டேட்டர் பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு பில்டு பண்ணி கொண்டு வந்தேன். சை ஜஸ்ட் அந்த ஒரு ஹோல்ஸ்னால கீழே வந்து லாவால் முடிஞ்சிட்டேன். ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த டைம்ல 100 days போட்டு சர்வைவல் பண்ணலாம். ஓகே யாருக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாங்க லைக் அண்ட் ஷேர். ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிக்கிறேன். டாட்டா பை பை லவ் யூ கைஸ். see you.